வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆப்பிள் தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10-12 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது மூணுமே கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, சோம்பு, சீரகத்தை லேசாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுடலாம். வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பச்சை பட்டாணியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடலாம். பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். பச்சை பட்டாணி கிரேவி சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.